ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் திருவிழா பொங்கல் வைத்தல், சாமி தரிசனம், தாராபுரம் புறப்பாடு. ஸ்ரீ முத்தாளம்மன் பொங்கல் வைத்தல், சாமி தரிசனம், தாராபுரம் புறப்பாடு. வண்ண விளக்குகள். ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் திருவிழா சேலம் காடையாம்பட்டி தாத்தியம்பட்டி. ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் திருவிழா பேசுறது ஸ்ரீ ராதாகிருஷ்ண கிருஷ்ண கடவுள். எங்க அக்கா ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் திருவிழா முகப்பு வாசல் முன்னாடி இருக்கிறது. முத்தாளம்மன் கோயில் முன்புறம் மேல அம்மன் அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் தாத்தியம்பட்டி மலை மேலே இருக்கு. மலை மேலே திருவிழா நடக்கிறதுனால ஊர்லேருந்து சாமி கோவிலுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. அங்கே பக்தர்கள் சாமி கும்பிட்றாங்க, சாமி தரிசனம் பார்க்குறாங்க. சாமி அங்கே கும்பிட்டு சத்து அழைக்கிறதுக்கோசரம் ஊருக்குள்ளே போகும். சாமி தரிசனம் செஞ்சுட்டு மேலக்காரங்க மேலே அடிக்கிறாங்க. அந்த மேளத்தை பார்த்துட்டு அந்த மேல சத்தத்துக்கு சாமி அருள் வரும். சாமி தரிசனம் பார்ப்பாங்க. சாமி தரிசனம் முடிஞ்சது மேலக்கார மேலே அடித்து சத்தி அலைக்கு போவாங்க. சத்தி அலைக்கும் போது பாட்டு பாடுவாங்க. ஸ்ரீ முத்தாளம்மன் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி இங்கேயும் தாத்தியம்பட்டியில் மலை மேலே இருக்குது. அந்த சாமி தரிசனத்துக்கோசரம் மக்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாமி தரிசனம் அப்புறம் மேலக்காரங்க மேலே அடிப்பாங்க. அடித்து சாமி சத்தி அலைக்க போகும்போது சத்தி அலைக்கிறதுக்கோசரம் ஊரில் இருக்கிற பெரியவங்க பூசாரிங்க இவங்களை மாரியம்மன் விளையாட்டு விளையாடுவாங்க. மாரியம்மன் விளையாட்டு விளையாடுவாங்க. சத்தி அலைக்க சாமி புறப்படும். இதுதான் முத்தாளம்மன் கோயில் வழிமுறை. ஸ்ரீ கிருஷ்ண கடவுள் அவதாரம். சாமி சத்தி அலைக்கு போகிறதுனால குதிரை முன்னாடி கொண்டு போகிறாங்க. குதிரை போன உடனே இந்த மேலக்காரங்களுக்கு சத்தி அலைக்கிற பூசரிங்க பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி முடிஞ்ச உடனே மேலே அடிக்கும்போது அவங்க ஆட்டம் ஆடுவாங்க. இந்த கோயிலோட பரம்பரையாக நடந்துருக்கு. அம்மன் மேலே பக்தியோட பாட்டு பாடுவாங்க. அதுக்கு மேலக்காரங்கள் ஆமாசாமி தாலாட்டு பாடுவாங்க. முடிஞ்ச உடனே பக்தியோட ஆட்டம் ஆடுவாங்க. ஆட்டம் ஆடி முடிஞ்ச உடனே திருப்பி சாமி அந்த இடத்த விட்டு புறப்படும். குதிரை புறப்படும். அதுக்கு பின்னாடி மேலக்காரங்க பூசாரிங்களை கிளம்புவாங்க சத்தி அலைக்க. ஊருக்காரும் பின்னாடி புறப்படுவாங்க. அப்படியே சாமியும் கிளம்பும் சத்தி அலைக்க. சாமியை எடுத்துக்கிட்டு சத்தி அலைக்கிற இடத்துக்கு புறப்பட்டுருவாங்க. இது முத்தாளம்மன். சத்தி அலைக்கிறதுக்கு முத்தாளம்மன் காட்டுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கு. இங்கே சத்தி அலைக்கு வந்த இடத்துல பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. பக்கத்தில் திருக்கோயில் அலைக்கு பூஜை குடும்பத்தினர் பூஜை தரிசனம் பண்ணுறாங்க. சத்தி அலைக்கிறது இங்கே முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அப்படியே புறப்படுறோம். சாமி முத்தாளம்மனுக்கு இங்கே இறக்கி வச்சு கூழ் ஊற்றுவாங்க. கூழ் பக்தர்கள் சாப்பிடுவாங்க. சத்தி அழைச்ச உடனே சாமி தரிசனம். இனி சாமியை தரிசனம் பண்ணலாம். மூலவரை ஸ்ரீ முத்தாளம்மனை தரிசனம் பண்ணலாம்.
கோயிலுக்குள்ளே இருக்கிற முத்தாளம்மனை தரிசனம் பண்ணலாம். இனி முத்தாளம்மன் அப்புறம் பொங்கல் வைக்கலாம். அம்மனுக்கு இனி பொங்கல் வச்சு வழிபடலாம். இனி பொங்கல் வைக்கிறதா அம்மனுக்கு. பொங்கல் வச்சு வழிபட்ட உடனே சாமி மாலை மாவிளக்கு எடுத்தல். மாவிளக்கு அளவு குத்துறது, இதெல்லாம் அம்மனுக்கு மாவிளக்கு எடுக்கிறது, அளவு குத்துறது, இதெல்லாம் கோவிலுக்கு புறப்பட்டாங்க. மாவிளக்கு எடுத்துக்கிட்டு 3 பேர் வராங்க. பெண் வாயளவு கம்பி குத்துறது, குத்திட்டு போறாங்க. ஏரோப்ளான் அளவு 3 பேர் ஏரோப்ளான் அளவு குச்சிட்டு வராங்க. குச்சிட்டு வரும்போது அக்கா முத்தாளம்மன் தான் சாமி கும்பிட குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. ஏரோப்ளான் அளவு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. பக்தர்கள் சாமி பார்க்கவும் அளவு குத்தி கோயிலுக்கு போகவும் இருக்கிறாங்க. 3 பேர் தொங்குறாங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கு. அழகு ஒரு அழகா அருமையா விமான அழகு குத்துறது. முத்தாளம்மன் பக்தர்கள் விமான அளவு வேண்டுதலை முடிப்பாங்க. சாமி தரிசனம் திருவிழுக்கு போறாங்க. போய் முடிஞ்ச இரவு தரிசனம் சாமி கும்பிடுவார். தாராபுரம் செல்தல். ஸ்ரீ முத்தாளம்மன் இரவு தாராபுரம் புறப்பாடு. ஸ்ரீ முத்தாளம்மன் அழகுபடுத்தி தாராபுரம் செல்லும். கிருஷ்ண கடவுள் நான் கூறுவது எங்கள் அக்காள் தாராபுரம் செல்வாள். தாராபுரத்து மாரியம்மாள் அக்காள் பெரியக்காளை பார்க்க சின்னக்காள் செல்லுவாள். இதுதான் சிறப்பு பெருமை. அழகோ அழகு. முதல் கடவுள் கணேச கோவிலிருந்து சக்தி கரகம் அக்னி கரகம் 2ம் தாராபுரத்துக்கு புறப்படுறது. பாரு மின்விளக்கு டவரில் பாரு அம்மன் எத்தனை விதமாக இருக்குது. இதெல்லாம் தாத்தியம்பட்டி முகப்பு. முன்னாடி ஊருக்கு போகிற முகப்பு பந்தல் ஊருக்குள்ளே போகிறது தான் வழி. பாரு வாழைத்தார் வாழை மரம். ஊருக்கும் கோயிலுக்கும் உள்ள கோபுரம் மின் அழகு எவ்வளோ அழகா இனிமையா சூப்பராக இருக்கு. அப்புறம் மயில் லைட்டு தாராபுரம் போகிற வழியில் இவ்வளோ அழகா சிறப்பாக ஸ்ரீ முத்தாளம்மன் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ண கடவுள் அக்காள் ஸ்ரீ முத்தாளம்மாள் அழகு. இரவு தாராபுரம் புறப்பாடுக்கு எவ்வளோ அழகா பண்ணிக்கிறான் பாரு. மேலே சக்கரமெல்லாம் சொல்லுறது. அப்படியே தாராபுரம் ஊருக்கு போகிற வழியில் மின்விளக்கு அலங்காரங்கள் எவ்வளோ அழகா பெருமையாக சிறப்பாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மின்விளக்குன்னா மின்விளக்கு தான். அழகு புறா மின் விளக்கு அழகு புறா குடை ஒரு அழகான மின் விளக்குகள். பட்டாசு வான வேடிக்கை வான வேடிக்கை ஜொலிக்குது ரோட்ல. நிலப்புரசு பாரு அப்படி எரியுது. வான வேடிக்கை நிலப்புரசு அப்படி வரிசையாக பாரு 1 by 1 வச்சுட்டு வராங்க. ஒரு சிறப்பாக வெடி தரணும். அதுக்கப்புறம் பாரு ஒரே பாக்ஸில்
நிலப்புரிசு மாதிரி வரிசையாக சைன்னு 20 நிமிஷம் மேலே வெடிக்கும். வான வேடிக்கை மெத்த மேலே வச்சு வரிசையாக வெடிக்கிறாங்கனாப்பா. வான வெடிக்குன்னா அப்படி சருன்னு மேலே போய் அப்படியே மேலே கலராக வரும் வான வெடிக்கை. பாரு மேலே மேலே இருந்து பார்த்தா கலராக வருது பாரு. வான வேடிக்கைன்னா இப்படி தான் விதவிதமாக இருக்கும். எவ்வளோ அழகாக கலராக தெரியுது. தாராபுரத்துக்கு சக்தி கிரகமும் அக்னி கிரகமும் புறப்பட்டுச்சு. இதோட பாரு அழகோட ஊருக்கு முன்னாடி போகிற கோயிலுக்கு போகிற வாசல் பாரு. சக்தி கிரகமும் அக்னி கிரகமும் போயிட்டுருக்கு. ஊருக்கு போகிற முன்னாடி ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாராபுரம் போகிற வழியில் என்னுடைய கோயில் பெருமாள் கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்து தண்ணி ஊற்றுறாங்க. வெறும் வண்ண விளக்குங்களாம் இருக்குது. வேறு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. முத்தாளம்மனுக்கு கிருஷ்ண கடவுள் பெருமாள் கோயில் என்னுடையது. இங்கே எங்கள் அக்கா முத்தாளம்மன் இந்த வழியாக போகும். அதனால் நின்றுட்டுருக்குறேன். நான் அக்கால் போகிறது பார்க்குறது அழகுனா அப்படி ஒரு அழகு. அக்கா எப்பயுமே சிறப்பான அழகு தான். பெருமாள் கோயில் முன்னாடி நின்றுட்டுருக்குறேன். அக்கா முத்தாளம்மன் தாராபுரம் போகிறது என் கோயில் முன்னாடி நின்று அழகாக பார்த்து ரசிச்சு. அழகுன்னா இப்படி ஒரு அழகு பாரு. எவ்வளோ அழகாக அலங்காரத்தோட அலங்காரம் பின்னாடி எவ்வளோ அலங்காரம் சிங்க வாகனத்தில் அழகாக இருக்கு. அக்கால் தாராபுரம் வந்தாச்சு. பெரிய அக்கால் பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் சாமி கும்பிட தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பம் சேர்ந்து எவ்வளோ சிறப்பு பெருமை புகழ் வெற்றி செல்வம் எவ்வளோ அழகாக பாரு. அக்னி கிரகம் பூகரகம் சக்தி மாரியம்மன் முத்தாளம்மன் எவ்வளோ அழகு. அக்கா மாரியம்மனை பார்க்க போகிறது மக்கள் ஜனங்க எவ்வளோ கூட்டமாக பார்த்துட்ருக்குறாங்க. அழகுனா அழகு. அக்காள் அழகை தனி. ஸ்ரீ முத்தாளம்மன் அழகு பெருமை புகழ். முத்தாளம்மன் தாராபுரம் வந்தாச்சு. அழகுன அழகு அப்படி ஒரு அழகு. மிக சிறந்த அழகு. அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. 2ஆம் நாள் திருவிழா ஸ்ரீ கக்கோ மாரியம்மன் கோவில் திருவிழா. இன்னைக்கு பொங்க வைப்பாங்க. வண்ண விளக்குகள் இவ்வளோ அழகாக வரவேற்பு இருக்குது. கோவில் பக்கம் முன்னாடி பாரு தீபம் வண்ண விளக்கு அலங்காரம் இவ்வளோ அழகாக. சிம்மனோட வேல் திரிசூலம் ஒரு அழகாக ரவுண்டு வண்ண விளக்கு. கக்கோ மாரியம்மன் அம்மன் அழகு வண்ண விளக்குகள். மூலஸ்தான கோபுரம் கக்கோ மாரியம்மன் மூலஸ்தான கோபுரம். இன்னைக்கு 2ஆவது நாள் கரகம் பூகரகம் அக்னி கரகம் இதெல்லாம் எடுப்பாங்க. இவ்வளோ அழகாக அக்னி கரகம் பூகரகம் எடுத்துகிட்டு ஆடுறாங்க. சிறப்பு தனி பெருமை. விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி கணேசா கோயிலுக்கு முன்னாடி கரகம் எடுத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. பக்கமாக தான் கக்கோ மாரியம்மன் கோவில் இருக்குது. வந்து டக்குன்னு போயிடலாம். விநாயகர் பக்கம் கோவில் பக்கமாக வந்த உடனே அழகான அக்னி கரகம் பூகரகம் எடுத்து ஆடுறாங்க. டவர் வர ஜொலிக்குது. வேறு ஊருக்குள்ளே போகிற மாதிரி சீரலிட்டு சென்டரில் இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக ஊருக்குள்ளே போகிறோம். பந்தல் வாசப்படி முகம் செம ஜோராக இருக்குது. அப்போ அப்படி அழகாக பாரு. டவர் லைட்டு செம ஜோர். அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு. அம்மன் கரகம் விநாயகர் கோயிலிருந்து புறப்பட்டுருச்சு. அப்படியே அடுத்து கக்கோ மாரியம்மன் கோயில் தான். கோயில் வந்துடும். கோயில் வந்தோடனே உள்ளே போயிடுவாங்க. கரகமெல்லாம் உள்ளே போகும். மயில் எவ்வளோ அழகாக தூள் வண்ண விளக்கான விளக்கு அப்படி ஒரு அழகான வண்ண விளக்கு. 2ஆவது நாள் வான வேடிக்கை வேறு வானில்
வண்ண விளக்குகள் போல எரியுது. கலர் கலராக வருது. வண்ண விளக்குன்னா அப்படி ஒரு வண்ண விளக்கு. வான வேடிக்கை. அட்ரா இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறாங்க. கரகம் கொக்கோ மாரியம்மன் கோயில் வந்தாச்சா. கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. கோயிலுக்குள்ளே கரகம், அக்னி கரகம், பூ கரகம் உள்ளே போனது. உள்ளே போய் சுற்றிட்டு அக்னி கரகம் இறங்கிடுவாங்க. அப்பா திருவிழா படுஜோர் அழகு. 2ஆம் நாள் கொக்கோ மாரியம்மன் கோயில் திருவிழா. கரகம் இறங்கணும் முடிஞ்சுது. இப்போ ஆட்டம் மாரியாத்த ஆட்டம் ஆடுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க விளையாடுறாங்க. ஆட்டம் ஆடின முடிஞ்சது. இது திருக்கோயில் திருவிழா. ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோயில் திருவிழா.